கரூர் துயரத்துக்குப் பிறகு விஜய்க்கு ஆதரவாக போட்டி போட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது பாஜகவும் காங்கிரசும். கரூர் துயரத்தில் விஜய் மீது சிறு துரும்பம் படவிடாமல் முதல் நாள் முதலே அதிமுகவும் பாஜகவும் பேச ஆரம்பித்தன. திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப ஓரணியில் இணைய வேண்டும் என்று பாஜக விஜய்க்கு டிமாண்ட் வைத்தாகவும் சொல்கின்றனர். ஆனாலும் தொடக்கம் முதலே பாசிச கட்சி என பாஜகவை விஜய் கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் தற்போது கூட்டணி சேர்ந்தால் சரிப்பட்டு வருமா என யோசிக்கிறதாம் தவேக தரப்பு. ஆனால் 1967 திமுகவுக்கு நேரெதிர் கொள்கை கொண்டிருந்த ராஜாஜியே ஆதரவு தந்தார். அந்த அடிப்படையில் தற்போது திமுக அரசை வீழ்த்த நாம் கூட்டணி சேருவதில் தவறு இல்லை என்ற ரீதியில் விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. விஜய் கட்சி தொடங்கியது முதலே திமுக பாஜகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார். ஆனால் காங்கிரஸ் குறித்து அவர் எதுவும் விமர்சித்ததே இல்லை. மற்றொரு பக்கம் ராகுல் காந்தியுடன் விஜய்க்கு நல்ல நட்பும் தொடக்கம் முதலே உள்ளது. இதனைத் தொடர்ந்து கரூர் துயர் குறித்து உடனே விஜய்க்கு போன் போட்டு விசாரித்தார் ராகுல். தவேக தரப்பில் டெல்லி காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் சிலரோடு பேசப்பட்டதாகவும் 60க்கும் மேற்பட்ட தொகுதிகள், ஆட்சியில் பங்கு, துணை முதல்வர் பதவி உள்ளிட்ட ஆஃபர்கள் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் தவேகவோடு கூட்டணி வைப்பது ஒன்றும் பாவமில்லையே என பொடிவைத்து பேச ஆரம்பித்துள்ளனர். தவேகவோடு கூட்டணி வைத்தால் அது தமிழகம் மட்டுமின்றி விஜய் செல்வாக்கு செலுத்தும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா மற்றும் புதுச்சேரியிலும் காங்கிரசுக்கு பலமாக மாறும் என அக்கட்சியின் தலைவர்கள் சிலர் கணக்கு போடுகின்றனர். அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் திமுகவுக்கு கணிசமான எம்பி-க்கள் உள்ளனர். எனவே டெல்லி லாபிக்கு பல விதத்திலும் காங்கிரசுக்கு திமுகவின் தயவு தேவை. இதனால் திமுகவின் உறவை அத்தனை எளிதில் காங்கிரஸ் முறித்துக் கொள்ளாது. ஆனாலும் தவேகவை காரணம் காட்டி தொகுதி பேரத்தை காங்கிரஸ் அதிகரிக்க திட்டம் போடலாம் என அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். பாஜக, காங்கிரஸ் மட்டுமின்றி பாமக, அமமுக, ஓபிஎஸ், தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகளும் தவேகவுடனான கூட்டணி ஆப்ஷனை இன்னும் மூடவில்லை. எனவே தேர்தல் நெருக்கத்தில் முற்றிலும் மாறுபட்டு ஒரு கூட்டணி அமையவும் வாய்ப்புள்ளது என்பதையே இது காட்டுகிறது. விஜயை பாஜக கூட்டணிக்குள் இழுக்குமா அல்லது காங்கிரஸை கூட்டணிக்குள் விஜய் இழுப்பாரா என்பதையும், தமிழகத்தில் வலுவான மூன்றாவது அணி விஜய் தலைமையில் உருவாகுமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.